இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுக்குரிய வேர்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேர்ட் என்பது ஒரு சொல் செயலாக்க பயன்பாடாகும். இது கடிதங்கள், பிளேயர்கள் மற்றும் அறிக்கைகள் போன்ற பல்வேறு ஆவணங்களை உருவாக்க உங்களை அனுமதிக்கிறது. 2016 வேர்ட் என்பது 2013 மற்றும் 2010 போன்றது. நீங்கள் இதற்கு முன் எந்த பதிப்பை பயன்படுத்தி இருந்தாலும் நீங்கள் வேர்டின் அடுத்தடுத்த பதிப்புகளை நீங்கள் இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும். இந்த எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி கொள்றதுக்கு பலவிதமான வழிமுறைகள் காணப்படும். இப்போ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி நியூங்கிறத செலக்ட் பண்ணி அதில் டாக்குமெண்ட் என்று ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் வேர்டுக்குரிய ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் செய்தும் உங்களது வேலைகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். அல்லது அடுத்தது உங்கள் மானிட்டர் திரையில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாரில் சென்று அதுக்குரிய சேஞ்சில் நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் என்று டைப் செஞ்சீங்கன்னு சொன்னால் இப்படி வரும். நீங்கள் அதுலேயும் போய் ஓப்பன் பண்ணி கொள்ள முடியும். இப்போது இந்த மெனு பாரில் நீங்கள் பின் பண்ணி கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் பின் பண்ணி கொள்றதால இந்த வேர்டை நீங்கள் இலகுவாக ஓப்பன் செய்து கொள்ள முடியும். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வேர்டை ஏதாவது ஒரு முறையில் ஓப்பன் செய்து கொள்ளுங்கள். ஓப்பன் செய்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ட் இப்படித்தான் காணப்படும். இடது பக்கம் மூலையில் உள்ள இந்த மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது இப்படி பெரிதாகிவிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டில் பிளாங்க் டாக்குமெண்ட்ஸ் காணப்படும். அதோட பல டெம்ப்ளேட்டுகளும் காணப்படும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகள் தாங்க அந்த டெம்ப்ளேட். இதில் நீங்கள் விரும்பின டெம்ப்ளேட், அதாவது உங்களுக்கு விசிட்டிங் கார்டு வேணுமெண்டா விசிட்டிங் கார்டுக்குரிய டெம்ப்ளேட், ரிசூம் வேணுமென்று சொன்னால் அதுக்குரிய டெம்ப்ளேட், புக் கவர் வேணுமென்று சொன்னால் அதுக்குரிய டெம்ப்ளேட்டுகளை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களது வேலைகளை நீங்கள் செய்ய முடியும். இப்போ நம்ம பிளாங்க் டாக்குமெண்ட்ஸை ஓப்பன் செய்து கொள்வோம். நீங்கள் ஓப்பன் செய்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் உங்களுக்குரிய வேர்ட் காணப்படும். அதில் வலது பக்கம் மூலையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை தாங்க நம்ம குயிக் எக்ஸஸ் டூல் பார் என்று சொல்லுவோம். இந்த பாரை நீங்கள் பாரில் இருக்கக்கூடிய இந்த இரவு போல் இருக்கக்கூடிய இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுதோ இதில் பலவிதமான டைட்டில்கள் தோன்றும். அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சைட்டில் சேமித்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு இப்போ இதில் அண்டோ ட்ரீடோ காணப்படும். இப்போ நீங்கள் சேவை கொடுக்கும் பொழுதோ அதுக்குரிய சேவ் ஆப்ஷனும் அதில் வந்துடும். அதே போல் அண்டோ நீங்கள் ரிமூவ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அண்டோ ரிமூவ் ஆயிரும். ட்ரெடோவை நீங்கள் ரிமூவ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுவும் ரிமூவ் ஆயிரும். இப்போ உங்களுக்கு வேணுமானதை நீங்கள் சேமித்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் ட்ரோடபிளை இதில் சேமித்து கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குயிக் பிரிண்டையும் அதில் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இவ்வளவும் இதில் வந்துவிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸில் கிளிக் பண்ணி போகிற அனைத்துமே ரிப்பன் என்று சொல்லப்படும். இந்த ரிப்பனில் என்னென்ன வகையான இருக்குமென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஹோம் இருக்கும். இந்த ஹோமில் நீங்கள் வேர்டை ஓப்பன் செய்யும் போதெல்லாம் ஹோம் டெப்பானது இயல்பாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு காணப்படும். இதில் காப்பி, பேஸ்டிங், ஃபார்மட்டிங், பராகிராஃப் இப்படியான பல அமைப்புகள் காணப்படும். அதோடு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டெப்பானது உங்கள் இன்செர்ட் பிக்சர், சார்ட்ஸ், டேபிள், ஷேப்ஸ், கவர் பேஜஸ், டாக்குமெண்ட் போன்ற இன்னும் பல தகவல்களை கொண்டு காணப்படும். அதோடு பார்த்தீங்கன்னா டிசைன். இந்த டிசைன் டெப்பானது டிசைன் டூல், டாக்குமெண்ட் ஃபார்மட்டிங், எஃபெக்ட், பேஜ் பார்டர் போன்ற இன்னும் பல தகவல்களுடன் டாக்குமெண்ட்டை அழகுபடுத்தக்கூடிய அமைப்புகளை கொண்டு காணப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேஜ் லே அவுட். இந்த பேஜ் லே அவுட் டெப்பானது ஒரு டாக்குமெண்ட்ஸின் சைஸை மாற்றுவதற்கும் மார்ஜின், பேஜ் ஆர்கனைசேஷன், பேஜ் பிரேக்ஸ் போன்ற பயன்பாடுகளை மேற்கொள்வதற்கும் இந்த டெப் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டெப்பானது நாம் தயாரிக்கக்கூடிய ஆவணத்தில் அடிக்குறிப்புகள் மற்றும் மேற்கோள்கள் போன்ற சிறு குறிப்புகளை சேர்க்க உதவும். மேலும் உள்ளடக்க அட்டவணை, தலைப்புகள் மற்றும் நூலியல் ஆகியவற்றையும் சேர்க்க உதவும். கல்வித்தாள்களை உருவாக்கும் போது இந்த கட்டளைகள் குறிப்பாக உதவியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயிலிங். இதில் கடிதங்கள், முகவரி உரைகள், லேபிள்கள், இமெயில் அனுப்பவும் இன்னும் நீங்கள் ஒரு கடிதத்தை பல பெறுநர்களுக்கு அனுப்ப வேண்டி இருக்கும்போது இந்த டெப்பை நீங்கள் பயன்படுத்த முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூ.
கருத்துக்களை சேர்ப்பது மற்றும் எழுத்து பிழைகளை சரிபார்ப்பது, மேலும் வேர்டினுடைய முக்கியமான அம்சங்களை அணுக மற்றும் மதிப்பாய்வு தகவல்களை பயன்படுத்த முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வியூ. உங்கள் ஆவணத்திற்கான வெவ்வேறு காட்சிகளுக்கு இடையில் மாறவும், உங்கள் ஆவணத்தின் 2 பகுதிகளை ஒரே நேரத்தில் பார்வையிடவும் வியூ டேப் உங்களை அனுமதிக்கின்றது. ஆவணத்தை அச்சிட தயாராகும் போது இந்த கட்டளைகளும் உதவியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்மேட்டிங். இந்த ஃபார்மேட்டிங் அட்டவணைகள் மற்றும் படங்கள் போன்ற சில உருப்படிகளோடு நீங்கள் பணிபுரியும் போது இந்த டெப்பானது ரிப்பனில் தோன்றும். இந்த டெப்புகள் சிறப்பு கட்டளைகள் குழுக்களாக காணப்படும். அவை தேவைக்கேற்ப இந்த உருப்படிகளை வடிவமைக்க உதவும். உங்களது கம்ப்யூட்டரில் எவ்வாறான சாஃப்ட்வேர்கள் வேர்டுடன் தொடர்புடையதாக காணப்படுகின்றதோ அவை அனைத்தும் இவ்வாறு காணப்படும், ஆனால் வெவ்வேறு பெயர்களில் காணப்படும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் VPS PDF இருக்கிறதாலே அதுக்குரிய ஆப்ஷனும், அடுத்ததாக எக்ரோபோர்டுக்குரிய ஆப்ஷனும், அடுத்தது PDF எலமெண்ட்டுக்குரிய ஆப்ஷனும் காணப்படும். இடது மூலையில் காணப்படக்கூடிய இந்த வினாக்குறி போன்ற அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வேர்ட் சம்மந்தமான ஹெல்ப்புகள் தேவையாக இருக்கும் பொழுதோ இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். உதாரணத்துக்கு இப்போ சேர்ச் பாரில் ஓப்பன் இமேஜ் என்று அடித்தீங்கன்னு சொன்னால் அதை எப்படி ஓப்பன் செய்ய முடியுங்கிறத காட்டக்கூடியவாறு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிப்பன் டிஸ்பிளே ஆப்ஷன். இந்த ரிப்பன் டிஸ்பிளே ஆப்ஷன் ஆனது 3 வகைகளாக காணப்படும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஆட்டோ ஹைட் ரிப்பன், அடுத்தது ஷோ டேபிள்ஸ், அடுத்தது ஷோ டேபிள்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இதில் ஆட்டோ ஹைட் ரிப்பனை கிளிக் பண்ணும் பொழுது இவை பொதுவாக நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ரிப்பன்களையும் மறக்க பயன்படும். மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் கிளிக் செய்த இடத்தில் உள்ள இந்த மார்க்கை கிளிக் செய்தால் பழைய நிலைக்கு வந்துவிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷோ டேப்ஸ். இவை பொதுவாக நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ரிப்பன்களின் பெயர்களை மாத்திரம் எமக்கு பார்வையிட உதவும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷோ டெப்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். இந்த டெப்பானது எமது வேட் முழுமையான நிலைக்கு கொண்டு வர உதவும். நீங்கள் முதல் முறையாக வேட்டை திறக்கும்போது இந்த விருப்பம் இயல்பாகவே தேர்ந்தெடுக்கப்படும். குறிப்பு: சில நேரங்களில் நீங்கள் வேட்டை பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறான மாற்றங்கள் நிகழுமாக இருந்தால் நீங்கள் இந்த அமைப்புகளை கிளிக் செய்வதன் மூலம் அதனை சரி செய்து கொள்ள முடியும். இந்த ரூலர் டெப்பானது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட வேர்டுக்குரிய இடதுபுறத்திலும் மேல்புறத்திலும் காணப்படும். இப்போ நீங்கள் இந்த ரூலரில் உங்களது மார்ஜின்களை எடிட் பண்ணி கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த ரூலர்கிட்ட மவுஸை கொண்டு போடும் பொழுதோ இவ்வாறான ஒரு அமைப்பு காணப்படும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுதோ உங்களது அளவுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இப்போ காணப்படக்கூடிய இந்த எழுத்துக்களையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ள முடியும். இப்போ இந்த ரூலரை பெற்றுக்கொள்கிறதுக்கு விவுக்கு சென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ரூலர் எங்கக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படும். அதில் அது மார்க்கை எடுக்கும் பொழுது ரூலர் மறைபடும். அந்த மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் ரூலர் திரும்பவும் வந்துவிடும். அடுத்ததாக பார்க்க போகிறது வேர்டினுடைய வலது பக்க கீழ் மூலையில் காணப்படக்கூடிய இந்த அமைப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் 3 வகையான அமைப்புகள் காணப்படும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ரீட் மோட், அதாவது வாசிப்புக்குரிய முறை. இந்த காட்சி ஆவணத்தை முழு திரையில் திறக்கும் போது இந்த பார்வை பெரிய அளவிலான உரைகளை படிக்க அல்லது உங்கள் வேலையை வெறுப்பான மதிப்பாய்வு செய்ய சிறந்தது. அதாவது நம்ம வாசிக்கக்கூடிய அமைப்பில் இந்த மோட் காணப்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் பிரிண்ட் லே அவுட். இது வேட்டில் உள்ள இயல்பு நிலை ஆவண காட்சியாகும். அதாவது நம்ம பிரிண்டரை இப்போ நம்ம ஒரு பேஜை நம்ம அச்சிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த பிரிண்டிங் மோட். அடுத்தது பார்த்திங்கன்னா வெப் லே அவுட். நம்ம ஒரு இணையதளத்தில் நம்மளோட வேர்டுக்கு நம்ம இப்போ வெப் செய்த அனைத்தையும் பதிவிட வேண்டுமாக இருந்தால் இந்த வெப் லே அவுட் மூலம் நம்ம பார்வையிடும் பொழுதோ அவ்வாறான காட்சியை நம்ம பார்க்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட். இதுக்கு நீங்கள் இப்போ காணக்கூடிய இந்த மினிமைஸை நீங்கள் கிளிக் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஜூம் இன் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ப்ளஸை நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுதோ ஜூம் அவுட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தும் ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களது நண்பர்களுடனும் ஷேர் செய்து கொள்வதோடு எமது யூடியூப் பக்கத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இது தொடர்பான ஏதேனும்
சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் எமது வாட்ஸ்அப் ஊடாக எங்களை தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை தீர்த்து கொள்ள முடியும்.